Lights on. உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷன் பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலை எல்லாம் பேச்சுல மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? அப்படி தோத்து போனா மாதிரி உட்கார்ந்து நினைக்க வேலை வரா. ஹாய் கைஸ். ஓகேங்களா. மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்ற முடியல. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுனா, ஸோ பெரிய ட்ரிப்புன்னு ஒன்று சொன்னானேடா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டான், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணான், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டான். ஸோ எதுவுமே வீடியோவே யூடியூப்பில் வரவே இல்லையே. பூனே ட்ரிப்புன்னு ஒன்று கிளம்புனா அது யாருக்குமே தெரியல. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு வீடியோவும் முடியல. ஆனால் இப்போ பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூமில் நின்று ஒரு ரீசன்ட் வீடியோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் ஒன்று கேட்டு வந்துடலாம். ஓகேங்களா, கேட்டுட்டு வந்துடுங்க. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் அவனோட லைஃப்பில் இருக்குது. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆசை இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு ஆசைன்றது தான் ஒரு யூடியூப். அந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பில் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் கீஃப் எல்லா கெரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறான். எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குன்றப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல தான் அவன் கனெக்ட் ஆகிறானே தவிர வேற எந்த விஷயத்துமே வந்து கனெக்ட் ஆகல. அப்படின்றப்ப அவன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 சேனல் தாண்டி 6வது ஒரு சேனல், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சேனல் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சேனல்ல ஏகப்பட்ட எஃபெக்ட் போட்டு தோத்து போயிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான் புதுசா. அந்த சேனல் ஆரம்பிச்சு ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறான். பட் எந்த ஒரு விதமான வியூஸுன்றது போகவே இல்லை. பட் அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது காலேஜ் ஃபைனல் இயர்ல ஒரு முடிவுன்றது எடுக்கிறான். என்ன முடிவுனா, நம்ம இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக் நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம். அது போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஓரளவுக்கு ரீச்சும் கிடைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல போகலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ட்ரிப்புன்றது கிளம்பலாம் பிடிக்கும். அதாவது எங்கேருந்து, விழுப்புரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கு வாக் அண்ட் லிஃப்ட் நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாப்படி. ஆனால் கிளம்புறாரு. பட் அவர் நினச்ச மாதிரி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரு ட்ரிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு. ட்ரிப்பை எடுத்து இதை முடிக்கிறாரு 12 நாளில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் இங்கேருந்து வாக் அண்ட் லிஃப்ட் நடந்து போயிட்டு அதுக்கு இடத்துல நடந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதை பற்றின வீடியோலாம் போட்டிருக்காரு. பட் நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் பார்க்கல. பட் அவன் நினச்ச வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சும் கிடைக்கல. ஆனால் அவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சான். சொன்ன மாதிரி முடிச்சானா சாதாரணமாக கிடையாது, ரொம்பவே பயங்கரமா. அவன் நினைச்ச மாதிரி அந்த ட்ரிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3600 ரூபா பட்ஜெட்லயே அவனோட ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறான். அதுல சக்சஸும் ஆகிறான். ஆனா அவனுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாட் அப்ரிசியேஷன் மீன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்கல, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட முயற்சியை கைவிடலை. அப்புறம் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஊருக்கே வந்துட்டான். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கமெண்ட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சப்ஸ்கிரைபர் வந்து, ப்ரோ வேற எதனா ட்ரிப் எதுவும் போலையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக மறுபடியும் வந்து நம்ம இதில் தான் சாதிக்க முடியும், இன்னொரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னெடுத்து வைக்கிறான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பனா தோப்பனா அப்படின்றது தெரியல, அதெல்லாம் முக்கியமானது வரல. பட் இதுலேயாச்சும் நம்ம சாதிப்போமா அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் வந்து முடிக்கிறான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்கல. ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிற வியூஸ் கூட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கல, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்கவும் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உடஞ்சலுக்கு போயிடுறான். பட் அதுக்கப்புறமும் இன்னொரு ட்ரிப் ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கிறான், நேபாள் ட்ரிப்பு. நேபாள் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறான்னா அதுவுமே சாதனைக்குரிய விஷயம் தான். ஏன்னா அவனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இது மாதிரி யாராவது போயிருக்காங்களா, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணும் அப்படின்றதுக்காக வேற லெவல்ல அந்த 3 ட்ரிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோ பட்ஜெட்ல முடிக்கிறான். ஸோ அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன்ன்றது கிடைக்கல. கடைசியா எங்க சுற்றி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் மட்டும்தான். அவனுக்கு அப்ரிசியேஷன்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் மிகப்பெரிய யூடியூபரா இருந்திருக்கலாம். அவன் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே கிடைக்காதனால அவன் வெக்ஸ் ஆயிடுறான். வீட்லயும் சமாளிக்க முடியாததுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்குன்றது போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அதாவது வேலைக்கு போயிட்டு ஒரு 11 மாசத்துல அவனால வீடியோன்றது சரியாவே போட முடியல.
அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டா மீன்ஸ் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே போனோன்னா சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வீட்டில் வந்து படுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட் போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ எடுத்து கம்பல்சரியாக போட முடியல. ஒரு 3 மாதம் கம்பல்சரி. அதான் இது வரைக்கும் யூடியூப் ஆரம்பம் ஒரு 4 வருஷம் ஆகுது. அந்த 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் போடாமல் இருந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்றது ஒரு 3 மாதம் லாங் டைமாக போகுது. 3 மாதமாக வீடியோ போடலை. ஆனால் அந்த 3 மாதத்தில் அவன் ஓவர் திங்கிங் பண்ணுறான். அப்போ இன்னொரு நம்ம ட்ரிப் அடித்தா நமக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்றத அவன் யோசிக்கிறான். ஒரு 6 மாதமாக நல்ல டிசிஷன், நல்ல முடிவு எடுத்து மறுபடியும் ஒரு ட்ரிப்பு ரெடி பண்ணுறான். அது என்ன ட்ரிப்புனா, ஸோ விழுப்புரம் டு பூனே. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மறந்துட்டோம், நம்ம வெறும் வாக் அண்ட் லிஃப்ட்டில் மட்டும்தான் போனோம், நம்மளோட கஷ்டத்தை மட்டும் தான் சொன்னோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அந்த பிளேஸை பற்றி என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவங்க எல்லாரும், அதாவது சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்களோ அது எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்க்குறான். அவனோட ஒரு மைண்ட் செட்டில் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். ஒருவேளை நம்ம இந்த ட்ரிப்பு பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகுமா தோப்போமா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மெயின் பண்ணுறான். இல்லை நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்த்து அவனோட மூளையை போட்டு குழப்பிக்கிறான். எல்லா விதமான கேள்விகளுக்குமே அவனே பதில் சொல்லிக்கிறான். ஓகேங்களா? சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து இன்னுமே நல்ல டிசிஷன், அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வீடியோன்றது அப்லோட் பண்ணுறான். என்ன வீடியோ? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கிளம்ப போகிறேன், பிக்கஸ்ட் பெரிய ட்ரிப்பு அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் அவன் யூடியூப் சேனலில். கொடுத்ததுக்கு அப்புறமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அவன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான். ரயில்வே ஸ்டேஷனில் நின்னதுக்கு அப்புறமா ஒரு மைண்ட் செட், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரிப்பு போனான் இல்லையா, அந்த மைண்ட் செட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கிடையாது. அதாவது நம்மளால சாதிக்க முடியும், கண்டிப்பாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தெரியலனாலும் நம்ம அங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவனோட மைண்டுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு மைண்ட் செட் என்ன சொல்லுதுன்னா, உன்னால் அதை சாதிக்க முடியாத, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரியே தோணும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் டபுள் மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதேமாரி தான் அவனுக்குள்ளேயுமே இருக்குது. பட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கக்குள்ள அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஸோ கொஞ்சம் நேரம் பேசுகிறான். அவங்க கூட பேசக்குள்ள இன்னும் மோட்டிவேட் ஆகுது. ஓகேங்களா? இன்னும் மோட்டிவேட் ஆகக்குள்ள ஓகே நம்மளால முடியும், கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த ரயிலில் கால் எடுத்து வைக்கிறான். அந்த ரயிலில் கால் எடுத்து வைக்கக்குள்ள திடீர்னு ஒரு மைண்ட் செட், இல்லை இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பயுமே வந்து பார்த்தோன்னா அவன் ட்ரிப்பை வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணலை. அவன் வந்து நான் எப்படியாவது முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ஏறி ஜேர்னி பண்ணுறான் பூனே வரையும். பூனே போயிட்டு இறங்குறான். பூனே இறங்கின உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மொழி தெரியல, அதாவது இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தெரியல, அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே தமிழ் மட்டும்தான். பட் அதை வச்சு அங்கே சர்வே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக சர்வே பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறான். அதேமாரி அவன் கேமராவை எடுத்து பேசுகிறான். அந்த கேமராவை எடுத்து பேசக்குள்ள அந்த 3 மாதமாக இடையில கேப் விட்டா இல்லையா, அப்படின்றப்ப அவன் அந்த கேமராவில் பேசக்குள்ளேயுமே அவனால் சரியாக பேச முடியல, அசிங்கப்படுறான். யாராவது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறாங்களோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உணர்றான். அந்த 3 மாதம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்பில் நடந்தது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கிட்டான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பேசவும் பிடிக்கல. அப்புறம் வீடியோ எடுக்கவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. சரி ஓகே இப்போ இங்கே தான் இருக்க முடியல, அதாவது நம்ம எங்கே வந்தோமோ அந்த பிளேஸை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் அப்படியே. பட் ஆனால் அங்கேருந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் சொன்ன இடத்துக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் தான். பட் எனக்கு மொழி தெரியாதுன்றதுனா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்கேமெல்லாம் நடக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் செட் இன்னுமே மாறுது. என்னடா இது, நம்ம வந்தோம் பட் வந்து ஒரு வீடியோ கூட எடுக்கலை, ஆனால் நமக்கு செலவாயிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பதபதிச்சு போயிடுறான். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகிடுறான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ரூம் எடுத்து ரிலாக்ஸாக யோசிப்போம் அப்படின்றதுக்காக ஒரு ரூம் எடுக்கலாம். அந்த ரூமோடைய ரெண்ட்டு 700 ரூபா. ஒரு நாளைக்கு 700 ரூபா காய்ச்சி, ஒரு நாளைக்கு 700 ரூபா போடுறாங்க. பட் 700 ரூபா அப்படின்றப்ப சரி ஓகே கொடுத்து தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரூம் எடுக்கலாம். நல்லா யோசிக்கிறான், நம்ம கரெக்டாக வந்தோமா தப்பாக வந்தோமா என்னன்னே தெரியாமல் தெக மாதிரி போயிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லுவாங்களோ, இல்லை வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கலாய்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 2 நாளாக ஆச்சு. ஆனால் அவன் அங்கே, அதாவது விழுப்புரத்துலேருந்து பூனே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஆகும். 6 நாளில் ஒரு வீடியோ கூட எடுக்கலை அவனால். ஸோ எடுக்க முடியல அவனால். ஆனால் அவனுக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 8,000 வந்து என்ன எதுவுமே பண்ணலையடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எதுவுமே பண்ணலதான். பட் அங்கே நடந்த செலவு என்னன்னா நியர்பை 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கண்டிப்பாக 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. 8,000 ரூபாய் ஆனதுன்னு அவனுடைய மைண்ட் சுத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா இருந்து நமக்கு 6 நாளைக்கு 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 6 நாள் இருந்து நம்ம இருந்தோம்னா 8,000 ரூபாய் பட்ஜெட் எகிரிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாங்க. இதுதான் அதோடைய ரீசன், ஃபுல் ரீசன். அது யாரும் இல்லை, நான் தான். ஸோ வடிகட்டின ஒரு முட்டாள் கைஸ் நான். கண்டிப்பாக ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணணும். பட் அது எல்லாமே நான் பண்ணேன். என்கிட்ட இருந்த ஒரு மொக்கையான மைண்ட் செட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு கிடையாது, சுத்தமாக காசு கிடையாது. அதுவுமே ஒரு மைனஸ் பாயிண்ட் கைஸ், ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டு. ரொம்பவே ஃபெயிலியர் ஆகிட்டேன். இதில் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி அவன் ஃபுல்லாக மைண்ட் செட்டை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி திருப்பி அவன் ஊருக்கே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவன் தான் உங்கள் வசந்தகுமார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கைஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ன்றது இருக்கும். எல்லாருக்குமே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே விடுங்க கைஸ், ஓகேங்களா, அது எல்லாமே விட்டுட்டேன். ஸோ ஒரு கெட்ட கனவா நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசந்தகுமாரை மறு உருவமாக பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க போகிறேங்க ஐஸ். ஓகேங்களா, என்னன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரூம். இந்த ரூமில் இருப்பான்னு தெரியாது, வேறு ரூம்ல இருந்து எடுக்கலாம், எங்கே வேணாலும் எடுக்கலாம். பட் இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கான ஒரு இதை நான் ஓப்பனாக சொல்லலான்னு இருக்கேன். எனக்கான ஒரு இதுதான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு தயங்கி பேசிட்டு இருந்த எல்லா பசங்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ப்ரோமோவிலே வரும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. த பெஸ்ட் கண்டென்ட், இது ஒரு யாருமே ட்ரை பண்ணாத ஒரு கண்டென்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். பட் ட்ரை பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசு தானே அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இதுதான் அதோடைய ரீசன். பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னாலும் அன்லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப், ஒருவேளை அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பார்க்க தேவையில்ல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயத்த ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ட்ராவலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு தெரியல கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கஷ்டம் தர மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச வீடியோ பண்ண போகிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் அது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே இந்த மாதிரி, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்க போகுது. பேசுகிற மாதிரி மட்டும் என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்ட போகிறேன். நியூ சீரியஸாக கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, நியூ சீரியஸ் மீன்ஸ் என்னடா நீ ட்ரோல் சேனலில் ஆரம்பிக்கிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலாம் கிடையாது. இது எந்த சேனலாக வேணால் கொண்டு போகலாம், இது நம்மளோட இது பண்ணாங்க. ஓகேங்களா, என்ன சேனல் வேணால் எடுத்துகிட்டு போவேன். ஸோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர். இதுக்கப்புறம் ஃப்ரீடமாக இருக்க போகிறேங்க, ஃப்ரீடமாக இருக்க போகிறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஃப்ரீடமாக இருக்க போகிறேங்க. ஓகேங்களா, வெறித்தனமா பாருங்க கைஸ். அடுத்த ஒரு ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுங்க. பாய்.